சுதா மம்மி, என்ன வென்சி? இன்னைக்கு ஒரு நாச்சுங்க ஸ்கூல்ல. என்னாச்சு? நானும் என் ஃப்ரெண்ட் அசம்பிளியில பேசியிருந்தாங்களா, அப்போ எங்க மேம் பார்த்துட்டு வெயில பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் எங்க ஃப்ரெண்டு தலை சுற்றி வந்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? நான் ஃபுல்லாக போயிட்டாங்க. அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்படாத, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. அதை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன். ஸோ சம்மரில் நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க இது வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம பாடிக்குள்ளே தெர்மோஸ்டாட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில் இருக்கிற ஹைப்போதலமஸில் இருக்குது. ஸோ நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுதான் காரணம். ஹீட் ஸ்ட்ரோக் எப்போ சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் மோர் தென் 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது அதை ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. இது யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் அதிகமாக வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, இல்லைன்னா லாங் ஸ்டாண்டிங் க்யூவில் இருக்கிறவங்க, விளையாடுற கிட்ஸு, தினசரி வெயிலில் வேலை செய்கிறவங்க, இவங்களெல்லாம் காமனாக அஃபெக்ட் பண்ணும். இதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் ஹெட்ஏக் வர்றது, நாசியா இருக்கிறது, வாமிட்டிங் ஆகிறது, சில சமயம் பேஷண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இதுதான் மெயின் சிம்டமாக இருக்கும். அண்ட் யூ கேன் சி சீஷர்ஸ் ஆல்சோ. இது அப்படியே விட்டா சீரியஸ் ஆகிட்டு கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், ஐசியூ அட்மிஷன்ஸ், சில சமயம் டெத் எல்லாம் கூட ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி எமர்ஜென்சியாக ட்ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக பேஷண்ட்டை கூல் ஆஃப் பண்ணணும். ஐஸ் பாத் கொடுக்குறதோ, இல்லை ஐஸ் வாட்டர் உடனே ஊற்றுறதோ, அண்ட்ரெஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி எமர்ஜென்சி மெஷர்ஸ் எடுத்துக்கணும். இது எப்படியெல்லாம் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் போகிற டைமை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் போய் தான் ஆகணும்னு இருந்தால் வெளியில் போகிறீங்கன்னா, வெயிலில் போகிறீங்கன்னா கேப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அம்ப்ரெல்லாஸ் யூஸ் பண்ணுங்க, பிளென்டி ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க, நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் மெயினாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ இல்லை ஆடுறீங்கன்னா பிரேக்ஸ் எடுத்துகிட்டு ஆடுங்க. அண்ட் என்ன மாதிரி க்ளோத்ஸ் யூஸ் பண்ணனா லைட் வெயிட்டு காட்டன் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அடிக்வேட் ஹைட்ரேஷனை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சம்மரில் நல்லா ஹைட்ரேட்டடாக இருந்து ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து சேஃப் ஆயிருங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சென்னை சரியான சூடு. பி கேர்ஃபுல் மேன்.